ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த்தி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போதைக்கு கேக் ஐட்டம்ஸில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரோஸ் மில்க் கேக் அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். 1.25 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்புறமா 1 கப் தயிரை கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நல்ல திக்கான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் சுகர், முக்கால் கப் ஆயில், ரோஸ் எசன்ஸ் 2 டிராப்ஸ், அதுக்கப்புறம் கலர், இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பால் 1/2 கப், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த கோல்டாக இருக்கக்கூடிய பாலை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு போர்ஷன் 3 போர்ஷனாக பிரித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அப்புறம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயில் க்ரீஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கோங்க. அந்த மிக்சர் நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருக்காது. அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரிக்கு 15 மினிட்ஸ். அப்புறமா நம்ம வச்சுருக்க கேக்கை உள்ளே வச்சு வேக விட்டுருங்க. இப்போ ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் க்ரீம், 1 கப் பால், இதை 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டிராப்ஸ் ரோஸ் எசன்ஸ், முக்கால் கப் கண்டென்ஸ் மில்க், கலருக்காக ரோஸ் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ் மில்க் ரெடி. அப்புறமா கேக் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்து வச்சுக்கோங்க. க்ரீம் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம், இதோட 6 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர், நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீம் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஃபோர்க் வச்சு அங்கங்கே ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ரோஸ் மில்க் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமை அப்ளை பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க.
நான் வந்து ஸ்பூனை வச்சு சும்மா டிசைனுக்காக அப்படியே லைன்லாம் போட்டுட்ருக்கேன். அதுக்கு மேலே க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பிஸ்தா. உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் மில்க் கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதை எப்படி சர்வ் பண்ணலான்னா, ஒரு சாஸரில் வச்சு ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் விட்டுக்கோங்க. இதை எப்படி சர்வ் பண்ணலான்னா, ஒரு சாஸரில் கேக் வச்சு ரோஸ் மில்க்கையும் விட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நம்மளோட ரோஸ் மில்க் கேக் ரெடி. இதே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.